என் வயசுக்கும் என் அனுபவத்துக்குமே நான் கேட்ட நாள்லேருந்து உங்கள் குரலை அப்படியே நீங்கள் வச்சிருக்கீங்களே, அது எப்படி? நான் பிறந்த வருஷம் தான் தாசண்ணா பாட ஆரம்பிச்சாரு. அவரோட பாடல்கள் கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி. அவர்தான் நாதம், அவர்தான் நாதத்தின் வேதம். அதனால்தான் சரணடைந்தேன் அந்த திருப்பாதம். இது கனியின் குரல், இது கனிவான குரல், இது கணீர் குரல், இது கம்பீர குரல், இது காந்த குரல், இது காந்தார குரல். பாண்டி கூடலா தேவார பாடலா. அந்த பாட்டியோ அந்த இதையோ கடைப்பிடிச்சனோ இது தெரியாது, ஏன்னா அது கடல். பட் அவர் சொன்ன ட்ரெஸ்ஸை கரெக்டாக கீப் அப் பண்ணி வெளியே இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டனால எல்லா பொண்ணுங்களும் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெரிஞ்சிருந்தேன்னு நான் சொல்லி இருக்க மாட்டேன்ப்பா. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே. வெறும் காத்துதான் சார். இசை பண்ணணும்னா அதை கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெர்க் ஆகிட்டேன். சரி ரைட், நீ என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது அப்படிங்கிறது. ஜெயசுதாஸ் சார் அளவுக்கு யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா தன்னுடைய அருமையான குரலை வந்து விஜயசுதாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. இதை விட மிகப்பெரிய சொத்தை கொடுக்கவே முடியாது. கர்நாடக இசையிலும் திரை இசையிலும் ஈக்குவலா முடிசூடா மன்னனா இருக்கிறது ஜேசுதாஸ் ஒருத்தர் தான் ஆல் ஓவர் இந்தியா. அவரை பற்றி ஒன்றும் இல்லை, அவர் பாடின பாட்டே சொல்லலாம். அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். 7 தேசிய விருதுகள், 38 மாநில விருதுகள், பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, 50,000த்திற்கும் மேலான பாடல்கள், கலைத்துறையில் 50 வருடங்கள். திரு KJ ஜேசுதாஸ். ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா. ஸ்வரங்களின் வரிசையில் இவர் 8வதாய் கிடைத்த அரிய வரம். நூற்றுக்கணக்கான தாளங்களில் இவர் கைதட்டல் எனும் பாமரத்தாளம். 1000 ராகங்களில் இவர் என்றென்றும் ஓர் அபூர்வ ராகம். பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. 1940 பிறந்த கத்தச்சேரி ஜோசப் ஜேசுதாஸ் தனது தந்தையை மானசீக குருவாய் ஏற்று இசை பயிலத் தொடங்கினார். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன. 1961 மலையாள திரையுலகில் தனது மயக்கும் குரலை பதிவு செய்த இவர் 1965 ஆண்டு பொம்மை எனும் படம் மூலம் தமிழில் தனது இசை பயணத்தை தொடங்கினார். நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. 1970களில் மெல்லிசை மாமன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் இவர் இணைந்த பின்பு இவரது குரல் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் அரியணை ஏறியது. நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம். எம்ஜிஆருக்காக இவர் பாடிய பாடல்கள் இவருக்கு புகழின் புதிய திசையை திறந்துவிட தொடர்ந்து 4 வருடங்கள் எம்ஜிஆரின் மறக்க முடியாத பாடல்கள்.